என்னங்க எல்லோராலும் பரபரப்பாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த நாள் இன்னைக்கு அறிவிப்பாக வெளிவந்துள்ளதா? வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி, வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி. டேட்டு வந்துருச்சுங்க. அப்புறம் என்னங்க, பிரச்சாரத்துக்கும் பஞ்சம் இல்லை, பரபரப்புக்கும் பஞ்சம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஊடகமும் தீவிரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்க, நம்ம கான்செப்டுக்குள்ளே போகலாமா? இப்போ நீங்கள் மேலே ஃபோட்டோவில் பார்க்குறீங்கள, அந்த சகோதரி ஏசி மாற்றத்துக்காக வந்த சகோதரனுடைய வார்த்தையை நம்பி 60 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்திருக்காங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நியூஸ் பழசா புதுசா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, ஆனால் விஷயத்தை மட்டும் கவனமாக கேளுங்க. கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு. எல்லார் வீட்லையும் ஏசி அப்படிங்கிறது அத்தியாவசியமாக மாறிப்போச்சு. ஏசியை ரிப்பேர் பார்க்கறதுக்காக ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வராரு. ஏசியை சர்வீஸ் பண்ணி வீட்டில் மாட்டுறாரு. அப்போது அந்த இடைப்பட்ட டைம் இருக்குது பாருங்க, அப்போ இந்த சகோதரிக்கும் அந்த சகோதரனுக்கும் வார்த்தைகள் பரிமாற்றம் நடக்குது. என்னன்னா, அக்கா என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் இருக்குக்கா, அந்த பிஸ்னஸ்குள்ளே நீங்களும் வந்தீங்க அப்படின்னா நல்ல இன்கம் எதிர்பார்க்கலாம்க்கா அப்படின்னா அந்த பையன் சொன்ன வார்த்தையை நம்பி இந்த சகோதரி 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. பணத்தை வாங்கின அந்த சகோதரன் இந்த சகோதரியை ஏமாத்தலைங்க. மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்களுக்கு கொடுத்துருக்காப்புல. அதை நம்பி நல்ல பையனாக இருக்காப்லே, நல்லாவும் பணம் சம்பாதிச்சு நமக்கு கொடுக்குறாப்லே அப்படின்னு மேலே மேலே இந்த சகோதரி அந்த பையனுக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. கடைசியாக கணக்கு பார்த்தா 60 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பணம் கொடுத்துருக்காப்புல. அதுக்கப்புறம் அந்த பையன் தொழில் நஷ்டமாயிடுச்சுக்கா அப்படி இப்படின்னு பல பொய்களை சொல்லி இவங்களை ஏமாற்ற முயற்சி பண்ணியிருக்காப்புல. 60 லட்சம் ரூபாய் கொடுத்த சகோதரி சும்மா இருப்பாங்களா? அதனால காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. அவங்க சொன்ன கதையை கேட்கும் பொழுது உண்மையிலே சிரிப்பாக தான் இருந்தது. எத்தனையோ ஏமாற்றங்களையும் எத்தனை ஏமாத்துக்காரர்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனாலும் மீண்டும் மீண்டும் நான் ஏமாந்துக்கிட்டே இருப்பேன், அதுவும் புது புது டெக்னிக்கலெல்லாம் நான் போய் ஏமாறுவேன் அப்படின்னா உங்களை நான் இல்லை, கடவுளே இறங்கி வந்தாலும் திருத்தவே முடியாது. ஒரு விழிப்புணர்வு காணொளி தாங்க இது. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.